நேசிக்கிற இந்த பாடலை நாங்கள் பாடித்தான் ஆக வேண்டுமா? வந்தே மாதரம் பாடலில் 3 முறை நான் உன்னை வணங்குகிறேன் என்று வருகிறது. ஒரு இடத்தில் இந்த நாடு என்னுடைய தாய் என்று கூறுகிறது, ஒரு இடத்தில் உன் பாதங்களை முத்தமிடுவேன் என்று, ஒரு இடத்தில் அதை பொன் போன்ற சிரிப்பு, தேவதைக்கு ஒப்பானவள், அதை லட்சுமி என்றும் துர்கா என்றும் அழைக்கிறார்கள். இதை ஆட்சேபிக்க வேண்டும். முஸ்லிம்களான நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கிறோம். ஆனால் இறைவன் ஒருவரை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அது தாயாக இருந்தாலும் சரி, அந்த தாய் நம்மை 9 மாதம் சுமந்திருந்தாலும் சரி, அவரிடம் அன்பு செலுத்துவோம், மதிப்போம். ஆனால் தாய்க்கு கூட தலை வணங்க மாட்டோம். பெற்ற தாயாகினும் சரி. எல்லாம் வல்ல அல்லாவிற்கு பிறகு நாங்கள் மதிப்பும் மரியாதையும் செலுத்தக்கூடிய ஒரே மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் தீர்க்கதரிசிக்கு கூட தலை வணங்க மாட்டோம். தீர்க்கதரிசி அவருக்கு சமாதானம் உண்டாகும். இதெல்லாம் அரசியல் தந்திரம். அரசியல்வாதிகள் ஓட்டு வங்கியை காப்பாற்றிக் கொள்ள இதெல்லாம் ஒரு வழி என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த பாடலை பங்கிம் சந்த் சட்டோபாத்யாய் எப்பொழுது எழுதினார் என்று தெரியுமா? 1876. ஆனால் பிரசுரிக்கப்பட்டது 1882. இப்பொழுது நூற்றாண்டு எங்கு வந்தது? இது எந்த வருடம்? செப்டம்பர் 7ஆம் தேதி. தவறு செய்து விட்டார்கள் அரசியல்வாதிகள். அரசியல் நாடகம். அது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவில் வாழும் முஸ்லிம் அவனுடைய நாடான சவுதி அரேபியாவுக்கு தலைவணங்க மாட்டான். பாகிஸ்தானில் வாழும் முஸ்லிம் பாகிஸ்தானிற்கு தலைவணங்க மாட்டான். அது குற்றம். இதற்காக இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்களுக்கு தேசபக்தி இல்லை என்பதா? அது எங்கள் மார்க்கம். நம்மை படைத்தவன், இந்த நாட்டை படைத்தவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன். இந்த நாட்டை நேசிக்கிறோம். தேவைப்பட்டால் இந்த நாட்டிற்காக உயிரையும் தியாகம் செய்வோம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருகிற அந்த காலகட்டத்தில் போரே வராது என்று நேரு நினைத்த அந்த காலத்தில், அந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில், அந்த போர் வந்த நேரத்தில் இந்தியாவில் நவீன ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தான்ல அமெரிக்கா தந்த அந்த நவீன பேட்டன்ட் ஆகிறது விமானம், ராணுவ விமானம். அங்கே நவீன விமானத்துக்கு கொடுத்தாங்க. இந்தியாவில் நாட் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவும் கிடையாது. அந்த நவீன பேட்டன் டேங்க் வந்து இந்தியாவுக்குள் அடிக்கிற போது அதை உடைப்பதற்கான எந்த வழியும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த போது ஒரே ஒரு ராணுவ வீரன் உடல்ல 4-5 குண்டுகளை தூக்கிட்டு ஓடி போய் ஒரு பேட்டன் டேங்க் முன்னால விழுகிறான். அந்த டேங்க் அவன் மேல ஏறுது. கரும்பு சாறு பிடிகளை போல அவன் சாகுறான். அந்த குண்டு வெடிக்குது. அந்த பேட்டன் டேங்க் உடைஞ்சது. அப்படி முன்னால போய் தன்னுடைய உயிரை தந்து இந்த நாட்டுக்காக அந்த பேட்டன் டேங்க உடைத்தவன் காத்தானோ கருப்பனோ சுப்பனோ எவனும் கிடையாது. இதேதுள்ளான ஒரு முஸ்லீம் தான். இந்தியாவுக்குள்ள இருக்கிறவெல்லாம் இந்தியர்கள் யார் என்பதுதான் முக்கியமே உடைய, எந்த ஜாதியும் இல்ல. இந்த நாட்டை நேசிக்கிறோம். தேவைப்பட்டால் இந்த நாட்டிற்காக உயிரையும் தியாகம் செய்வோம். ஆனால் இறைவனை தவிர வேறு யாருக்கும் தலைவணங்க மாட்டோம்.